அனைவருக்கும் வணக்கம். நேபாளில் நடந்த டிசாஸ்டர் இது கடந்த 2 நாட்களாக ரொம்ப எல்லாரையுமே மனசு வலி ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. இது நேபாளில் தானே நடந்துருச்சு, இங்கே தமிழ்நாட்டுக்கு அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லையா அப்படின்னா, அங்கே போயிருந்த தமிழர்கள் மட்டும்தான், அங்கே போயிருந்த அந்த யாத்திரிகர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. இது நேபாளில் நடந்தது நம்ம காலடியில் நாளைக்கு நடக்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது தாங்க ஒரு ஆய்வின் மூலியமாக தெரிய வந்திருக்குது. இப்போ நேபாளில் திபெத் பகுதியில் நடந்த அந்த வெள்ளம் என்பது ஏதோ ஒரு திட்டமிட்டப்பட்டு இது கண்டுபிடிக்கப்பட்டு அதை யாரும் கண்டுக்காமல் விட்டதன் காரணமாக வந்தது அல்ல. அப்போ அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மனிதனின் பேராசை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இங்கேருந்து வானத்துக்கு போய் வானத்துக்கு அந்தாண்ட பேரண்டத்தில் போய் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து விமானங்கள் விட்றாங்க, ராக்கெட்டுகள் விட்றாங்க, ஏவுகணைகள்லாம் போயிட்டு இருக்குது. இந்த நாட்டுக்கும் என்னென்னமோ எது வேணாலும் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதையெல்லாம் மீறி இயற்கையை வெல்லவே முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு உணர்த்திக்கிட்டு தாங்க இருக்குது. இன்றைக்கி திமுக, தவேக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், காங்கிரஸ் இது கட்சி தனித்தனியாக பிரிஞ்சு நின்று மக்களுக்காக இது செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குது. சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம பார்க்க தவறியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசியலை நம்ம எந்த அளவு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோமோ அதே அளவு சூழலியலையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இயற்கை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த இந்த பூகம்பமாக இருக்கலாம், அல்லது அதுக்கப்புறம் நடந்த நமக்கு இந்த சுனாமியாக இருக்கலாம். இது போல் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒன்று காட்டிகிட்டு இருந்துருக்குது. நேபாளத்துலேயும் இன்றைக்கி இது போல் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னுட்டு இருக்க இந்த நாட்டில் தாங்க இது வரைக்கும் இது போல் ஒரு பனி சரிவுகள் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே இது வரைக்கும் ஒரு கருவிகள் இல்லை, அதை கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது போல் ஒரு காலகட்டத்தில் இங்கே நம்ம என்ன செய்யலாம், இங்கே எந்த இதுக்கெலாம் ஆபத்து இருக்கா அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கூட ஆபத்துலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தாங்க தெரியுது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வெளியில் போனால் தான் ஆபத்து, இங்கேருந்து திபெத்துக்கு போனால் ஆபத்து, நேபாளுக்கு போனால் ஆபத்து, அங்கே இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ மேற்கொண்டு நம்ம பார்த்து இந்த நேரம் பேசுகிற நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு அறிவிப்பு வருது. சீனா அங்கே அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கவங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இதுக்கப்புறம் ஏற்பட்ட அந்த ஒரு அணை இருக்குல்ல, அந்த அணையும் உடையிறதுக்கு தயாராக இருக்குது, எப்போ வேணாலும் உடையலாம், அதனால் பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சீனாவும் சொல்லிட்டதா சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் நம்மள்கிட்ட பணம் இருந்தாலும், என்ன தான் பதவிகள் இருந்தாலும், அதெல்லாம் மீறிய ஒரு சக்தி இந்த பேரண்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம காட்டுது. இப்போ அங்கே இறந்து போயிட்டது எத்தனை பேருங்கிறத கூட நம்மளால் சரியாக ஒரு கணக்கெடுக்க முடியல. அவர்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த வருத்தங்களையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒரு பார்வையாளர்களாக மட்டுமே இருந்துட்டோம் அப்படின்னோம்னா நாளைக்கு அது என்ன ஆகி போயிடும், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்மளோட எதிர்கால சந்ததிக்கு என்ன நம்ம செய்திருக்கிறோம், எவ்வளோ ஒரு கெடுதலை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் போயிடும். இப்போது அந்த இதில் நேபாளில் அங்கே அந்த வெள்ளம் இருக்குல்ல, அந்த வெள்ளம் எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பனிப்பாறைகள் மூலியமாக ஏற்பட்டிருக்குது. பனிப்பாறை உடைஞ்சு அது ஒரே நேரத்தில் சரியான அந்த அதிகப்படியான அந்த நீர்களை கொண்டு போய் சேர்த்ததுனால அந்த வெள்ளம் ஏற்பட்டது அப்படின்ற சொல்கிறாங்க. அதே போல் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு ஆய்வு 2023 காலகட்டத்தில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேரிடர் மேலாண்மை மையம், காலநிலை மாற்றம் அந்த அமைப்பு, அந்த மையத்தில் அது மூலயமா ஒரு ஆய்வு ஒன்று பண்ணுறாங்க. CCCDM அப்படிங்கிறதுல அவங்க அந்த ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறாங்க, 1991 2023 வரைக்கும் அந்த கடல் நீர், அந்த பனி நீர் உருகி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது கடலில் சேரும். கடலில் சேரும்போது அந்த கடலில் அந்த நீர்மட்டம் உயரும். அந்த நீர்மட்டம் கடல் நீர்மட்டம் உயர்ந்துச்சுன்னா அதனால் ஆபத்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா
கடல் நீர்மட்டம் உயர்ந்தால் கரைக்கு வரும், கரையில் என்ன இருக்கும், ஊர் இருக்கும். அப்போ அது போல் இருக்கிறதுல மொத்தம் வந்து ஒரு 69 இடங்களில் வந்து அவங்க வந்து அந்த ஆய்வில் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 14 மாவட்டங்கள் வந்து அதில் வந்து அந்த ஆய்வில் இருக்குது. ஆபத்துக்கான ஒரு எச்சரிக்கையான அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 14 மாவட்டங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கூட நம்ம பார்க்கலாம். திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ பேசுவாங்க, நாகப்பட்டினம் எம்எல்ஏ பேசுவாங்க, இங்கே நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ பேசுவாங்க. எங்கள் இடத்துலலாம் வந்து கடல் நீர் உள்ளே வந்துட்டு அது வந்து அந்த உப்பு நீர் ஆகிடுச்சு இப்படி பேசுவாங்க. அவங்க அங்கே வந்து உப்பு நீர் வந்துட்டு அதனால் எங்களால் விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விவசாயம்லாம் செய்ய முடியல அப்போலாம் வந்து பேசுகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா கடல் நீர் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் காரணம். அப்போ அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வில் வந்து அவங்க வந்து எடுத்து நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஆய்வின்படி இப்போ 2100 இப்போ வந்து 2026 நடந்துகிட்டு இருக்குல்ல, 2100 கடல் மட்டம் வந்து 75 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு வந்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நம்ம ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. அப்போ அந்த அளவு உயர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிறது வந்து கடலோர மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்படும். அந்த கடல் நீர் வந்து ஊருக்குள்ளே வரும், ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா அதனால வந்து இத்தனை இடங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் இங்கே வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்து படித்து ஆராய்ஞ்சோம்னா, இங்கே வந்து வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த உலகம் வந்து வெப்பமாகுது அப்படின்னு சொல்லி சிலரோட அந்த பேராசையினால தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் பல அழிவுகள் ஏற்பட்டிருக்குது. காந்திஜி கூட சொல்லியிருக்கிறாங்க, மனிதன் தேவைக்கு வந்து இயற்கை அனைத்தையும் தந்துடும், ஆனால் இவர்களின் பேராசைக்கு எதுவுமே தர முடியாது அப்படின்னு. இந்த மனிதர்களோட பேராசை தான் இன்றைக்கி பல அழிவுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. வளர்ச்சி வேணுமா அப்படின்னா வேணும், ஆனால் அதே சமயங்களில் கடற்கரைகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அலையாத்தி காடுகளை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும், அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அரசியலில் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா, இந்த பேனாச்சிலையை கொண்டு போய் நான் கடலில் வைக்கிறேங்கிறதும், இந்த ஏர்போர்ட்டை கொண்டு போய் நான் கடலில் அந்த நீர்நிலையில் அழிச்சிட்டு அது மேலே வைக்கிறேங்கிறதும், இதெல்லாம் வந்து வளர்ச்சியா அப்படின்னு பார்த்தா, இதே போல் தான் நேபாளில் வந்து நம்ம எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த 5 நட்சத்திர ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல் அங்கே இருக்குது. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த தண்ணி வந்து எப்படி அடிச்சிட்டு போகுதுன்னு நம்ம பார்த்தோம். இரும்பு பாலம் இருக்குது, அந்த இரும்பு பாலத்தை எப்படி அடித்து உடச்சிச்சுன்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இதுலேருந்து நம்ம வந்து பாடத்தை கற்றுக்கணும். ஒரு ஈகோ பார்க்குறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இங்கே முதல்ல பாதிக்கப்பட போகிறது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அந்த வருஷப்படுத்துறதுல முதல்ல பாதிக்கப்பட போகிறது எங்கள் திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், எங்கள் சொல்லப்போனால் எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம்னு வைங்க. இது முதல் கட்டத்தில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அது வந்து எப்படி அவங்க வந்து ஒரு ஆய்வில் அதை படிக்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அந்த ஆய்வு இப்போ வந்து 2100க்குள்ளே, அப்போ 2100 இத்தனை சென்டிமீட்டர் வந்து உயரும் அப்படின்னவங்க ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து எப்படா உயரும் அப்படின்னு பார்த்தா, 2050லேயே 20 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நீர் உயரத்துக்கு உண்டான அந்த இது இருக்குது, அந்த தன்மை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ரொம்ப வந்து ஒரு எச்சரிக்கை, அலையாத்தி காடுகள் அப்படிங்கிற அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த காடுகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம். அதை அழிச்சிடுறது, அதில் வந்து நம்ம ஏதாவது புதிய இது நம்ம வந்து கட்ட போகிறோம், புதிய ஒரு இது நம்ம வந்து கொண்டாட போகிறோம், இதாண்ட நமக்கு வந்து வளர்ச்சி அப்போல்லாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுபடாது. அது வந்து நாளைக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம முதற்கட்டமாக தஞ்சாவூர், திருவாரூர், இங்கே நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இதை சொல்கிறாங்கல்ல, அடுத்த கட்டம் எங்கடா கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துடுறாங்க. சரி, சென்னைக்கு வந்து சென்னைக்கெல்லாம் வந்துச்சுன்னா சென்னைன்னா சென்னையில் அந்த இடத்துல மட்டும் கிடையாது. இப்போ வந்து நாகப்பட்டினம் மட்டும் கிடையாது, திருவாரூர் வரைக்கும் வந்துடும். திருவாரூர் வரைக்கும் வந்துட்டது அப்படின்னா அதுக்கப்புறமும் வந்து பூமிக்குள்ளே அந்த உப்பு நீர் வந்துடும். அப்போ விவசாயம் பாதிக்கப்படும். அப்போ அந்த மனிதர்கள் மட்டும்தான் இங்கே வந்து பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா உயிரினங்கள் பாதிக்கப்படும். இது போல் அபாயங்கள்லாம் நிறைய இருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து உணர்த்திக்கிட்டு இருக்குது இயற்கை. இதை வந்து நம்ம வந்து சூழலியலையும் இனிமேல் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது.
இப்போ நம்மாழ்வார் ஐயா வந்து பேசுனாங்க, அதை எல்லாத்தையும் நம்ம வந்து காதில் வாங்காமல் விட்டுட்டோம். அவரும் மண்ணுக்கு வந்து விதையாயிட்டார். அதே போல் வந்து பல பேர் வந்து பேசுனாங்க. ஆனால் பேசுன அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு டைம் பாஸ்க்கு அவங்க பேசியிருக்கிறாங்க போல். வளர்ச்சி இதெல்லாம் இல்லைன்னா எப்படி ப்ரோ வந்து வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோமே தவிர, ஆனால் அதெல்லாம் மட்டும் வளர்ச்சி அல்ல. நம்ம வாழ்கிறது வந்து சுத்தமாக வாழ்ந்து நம்ம நல்லா இருந்து நம்ம வந்து நம்மளோட சந்ததிக்கு இந்த பூமியை வந்து மிக அழகாக ஒப்படைச்சிட்டு போகிறோம்ல, அதுதாங்க வளர்ச்சி. இந்த பூமிங்கிறது இந்த பேரண்டத்தில் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு துளி அளவு தான். இதுக்கு மேலே பல அதிசயங்கள், நமக்கு தெரியாத அதிசயங்கள்லாம் பல அதிசயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் என்னென்னமோ நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம். இதை வந்து நம்ம வந்து இப்படி மாற்றிடலாம், இதை வந்து இப்படி செஞ்சிடலான்னு. ஆனால் உண்மையிலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு வேணால் நான் சொல்கிறேன். நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இதையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எதையும் இயற்கையை அழிக்காமல், இயற்கைக்கு வந்து இடைஞ்சல் செய்யாமல் நம்ம இருந்தோம்னாலே நம்ம வந்து நிறைய இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு, நம்மளோட அந்த சந்ததிக்கு நம்ம செஞ்சிட்டதாக தான் அர்த்தங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியுது. இப்போ சீனா ஒதுங்கிட்டு இப்போ வந்து என்னென்னா அந்த பேரிடர் பாதிக்கப்பட்டவங்களை அந்த காப்பாற்றக்கூடிய அந்த இதை வந்து கொஞ்சம் வந்து நிப்பாட்டி வைங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அதே போல் வந்து எச்சரிக்கை வந்து பல இடங்கள்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எச்சரிக்கை கொடுக்குறத அந்த இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அது அங்கே கொடுக்குற எச்சரிக்கையாக மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கும் இது போல் ஒரு சூழல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு நம்ம இனிமேல் வர காலங்களில் நம்ம வளர்ச்சிங்கிறது, உண்மையான வளர்ச்சிங்கிறத எது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம நடந்துக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம சந்ததி எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இல்லை நீங்களும் நிறைய எடுத்து படித்து அதில் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டதாக வந்து நீங்கள் பேசுங்க, செய்யுங்க. அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இப்போது அங்கே வந்து இப்போ நேபாளில் நடந்த அந்த ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், அதில் மாட்டப்பட்டவர்கள், அவர்கள் குடும்பத்தினருக்கு நம்ம வந்து ஆறுதல் சொல்லி அவங்களோட அந்த ஒரு துக்கத்தில் நம்ம வந்து இணைஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே வந்து அங்கே வந்து பெரிய ஒரு இழப்புகள் அங்கே வந்து ஏற்பட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பேரண்டத்தில் நம்ம வந்து அதுக்கிட்ட தான் நம்ம வந்து ஒப்படைக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறோம். இறைவனும் இயற்கையும் தான் இதிலிருந்து இவர்களை எல்லாரையும் நம்ம வந்து காப்பாற்றி நம்மள்ட்ட திருப்பி கொண்டாந்து வந்து சேர்க்கணும். இங்கே வந்து இந்தியர்கள், இவங்க சீனர்கள், இவங்க வந்து நேபாளிகள், அதெல்லாம் இல்லை. இவர்கள் மனிதர்கள், இவர்கள் உயிர்கள். இந்த உயிர்களை மிக அழகாக வந்து நேசிக்கணும். நேசிக்கிறதுக்கு மட்டும்தாங்க நம்ம பிறந்தோம். இங்கே நேபாளில் ஏற்பட்ட அது போல் ஒரு பேரிடர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே சுனாமி, பூகம்பம் இதெல்லாம் வந்த அந்த ஒரு பேரிடர், வெள்ளம், மழை எவ்வளோ நம்ம வந்து பார்த்துட்டோம். அதெல்லாம் வந்து இனிமேல் அதிகமாக தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பேரண்டத்தை நம்ம வந்து வேண்டிக்குவோம். அந்த இயற்கையை நம்ம அழிக்காமல் பல வளர்ச்சிகளை நம்ம உண்டு பண்ணுவோம். நேபாள் மக்கள் சரி, நேபாளில் போய் பாதிக்கப்பட்டவர்களும் சரி, இனிமேல் பாதிப்பு அதிகமாகாமல் இருக்கணுங்கிறதையும் நம்ம இது மூலியமாக ஒரு பிரார்த்தனை வைப்போம், வேண்டுதலை வைப்போம். நன்றி, வணக்கம்.